பிரைஸ் த லார்ட். இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 91 அதிகாரம் 7 உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கான நாளாக இருக்க போகின்றது. உங்களுக்கு நம்பிக்கையை தருகின்ற நாளாக, சந்தோஷத்தை தருகின்ற நாளாக, நல்ல நினைவுகள் நிறைந்த ஒரு நாளாக, நாளைய பொழுதை நம்பிக்கையோடு எதிர்நோக்குகிற ஒரு நாளாக இருக்க போகின்றது. ஆதலால் சூழ்நிலைகளை பார்த்து பின்வாங்காதீர்கள், நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். நாம் சுதந்திரிக்கும்படி காத்து கொண்டிருக்கிற சந்தோஷப்படுகிறதான தேவனுடைய மாறாத வாக்கு தத்தங்கள் எப்போதும் நமக்குண்டு. தேவனுடைய மாறாத பிரசனம் நம்மோடு கூட இருக்கிறதால் ஒன்றும் நம்மை தடை செய்ய முடியாது. எதுவும் நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. ஒன்றும் நம்மை தொடவும் முடியாது. தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையையும் சந்தோஷமாக, வெற்றியாக, ஜெயம் நிறைந்ததாக மாற்றக்கூடியது. அதனால் நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நம்மேல் அக்கறையுள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்கிறார். வேதத்தில் பார்ப்பீர்களானால் யோனா பெரிய ஒரு மீனின் வயிற்றில் இருந்தாலும் அந்த மீனினால் யோனாவை கொல்லவோ ஜீரணிக்கவோ முடியவில்லை. ஏன் தெரியுமா? காரணம், தேவன் அந்த மீனிற்கு கட்டளையிட்டிருந்தார். அவர் யோனாவை குறித்த ஒரு நன்மையான திட்டத்தை, நோக்கத்தை வைத்திருந்தார். யோனா மீனின் வயிற்றிலே பாதுகாக்கப்பட்டார். அநேகருடைய வாழ்க்கையை கட்டும்படியாக ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக தேவன் யோனாவை வைத்திருந்தார். தானியேல் ஒரு இரவு முழுவதும் பசியோடு இருந்த சிங்கங்களின் நடுவே போடப்பட்டிருந்தாலும் சிங்கங்கள் அவரை சேதப்படுத்த முடியவில்லை. ஏன் தெரியுமா? காரணம், தேவன் அவைகளை அனுமதிக்கவில்லை. தேவன் தானியேலை குறித்த ஒரு நன்மையான திட்டத்தை, நோக்கத்தை வைத்திருந்தார். தன்னை நம்பியுள்ள ஜனங்கள் மேல் தேவன் அக்கறையுள்ளவர் என்பதை காட்டும்படியாக தேவன் தானியேலை பாதுகாத்தார். பார்வோன் திரும்பவுமாக இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தும் நோக்கத்துடன் அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். அவர்களுக்கு முன்பாக இருந்த செங்கடல் அவர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. பார்வோனும் அவர்களை கிட்ட நெருங்கி வர முடியவில்லை. ஏன் தெரியுமா? காரணம், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஒரு நன்மையான திட்டத்தை, நோக்கத்தை வைத்திருந்தார். அவர்களால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் நேசிக்கப்பட்டவர்களும் ஆனபடியினால் அவர்களை எல்லா தீங்கிலிருந்தும் தேவன் பாதுகாத்தார். என கண்பானவர்களே, இன்று நீங்கள் எதை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? பின்பாக பார்வோன் போல் இருக்கின்ற பிரச்சனையா, அல்லது முன்பாக செங்கடல் போல் தடையாக இருக்கின்ற சூழ்நிலையா? செங்கடலை தாண்டி முன்னேறி சென்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திரும்பவும் செங்கடலை தாண்ட அவசியம் வரவில்லை. மேலும் பார்வோனை மீண்டும் பார்க்கிற வாய்ப்பும் கிடைக்கவில்லை. அதே போலத்தான் இனி தீங்கை காணமாட்டா என்ற வாக்கை போல இன்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற செங்கடலை போன்ற, பார்வோனை போன்ற பிரச்சனைகளை இனி நீங்கள் பார்க்க போகிறதில்லை. கர்த்தருடைய கரம் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருக்கிறதை பார்த்த எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம் என்று சொன்னதை போல உங்களுக்கு எதிராக பேசின, நடந்த, சூழ்ச்சி செய்த மக்கள், தேவையில்லாமல் குற்றம் சாட்டின மக்கள் உங்களை விட்டு ஓடி போவதும் நிச்சயம். தேவன் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து செயல்படுகிறார். ஆதலால் இப்போதைய சூழ்நிலை பார்த்து நீங்கள் கலங்காதீர்கள். நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள் என்று மறந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வாக்கு கொடுத்தவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், உங்களுக்கென்று உரிதான வைத்திருக்கிற நன்மைகள், அவைகள் கட்டாயம் வரும். அவர் நம்மை ஆசீர்வதிக்க நினைக்கும் போது யார் அதை தடுக்க முடியும்? யார் அதை தடுத்து தடை செய்ய முடியும்? என் அன்பானவர்களே, தேவன் மென்மையான நாட்களை, ஆசீர்வாதமான நாட்களை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு கேட்ட ஒவ்வொரு திருமுடைய கரத்தில் நான் வைக்கிறேன் அப்பா. அவருடைய உள்ளத்தின் ஏக்கங்கள், பாரங்கள், சஞ்சலங்கள், மன கிளேசங்கள், மன கவலைகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. நவீனோரை ஒருபோதும் கைவிடாதவர். அவர் மனதில் இருக்கிற வேதனை, சரீரத்து குறித்திருக்கிற பாடுகள், குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார பிரச்சனைகள், பிள்ளைகளை குறித்திருக்கிற கலக்கங்கள், தொழிலை குறித்திருக்கிற வேதனைகளை
நீர் அறிந்திருக்கிறீர். யோபு இழந்ததை காட்டிலும் 2 மடங்கு கொடுத்து அவரை ஆசீர்வதித்து உள்ளத்தை பூரிப்படி செய்தீர் அல்லவா. இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா சூழ்ச்சிகள் தந்திரங்களை நீர் அகற்றி போட்டீர் அல்லவா. இன்று எல்லா தடைகள் எடுத்து போடுங்க. ஆசீர்வாதமான, சமாதானம் நிறைந்த, சந்தோஷம் நிறைந்த நாட்களை மாத்திரம் காணட்டும். நிறைவான பலன் அவர்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. God bless you. ஆமென்.